வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்னைக்கு நாம எக்லெஸ் சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் எக் இல்லாம ஓவன் இல்லாம ரொம்பவுமே ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனி வரப்போற நாட்கள்லயும் இந்த மாதிரியான விதவிதமான கேக்குகள் தாங்க செய்ய போறேன். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி. எடுத்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இந்த குக்கர் ரொம்ப பழைய குக்கருங்க. இதுக்கு எங்கிட்ட வந்து இந்த மேலே இருக்கிற மூடி கூட இல்லை, நான் சாதாரண தட்டம் வச்சு தான் வந்து மூடி வைக்க போகிறேன். இதுக்குள்ளே வந்து இதுக்கு தகுந்த மாதிரியான பேன் ஏதாச்சும் இருந்தால் வச்சுக்கோங்க. இந்த அலுமினியம் டின் எடுத்துக்கிறேன். இது உள்ளே வச்சு பார்த்துக்கோங்க அளவாக இருக்குதான்னு சொல்லி. இது எனக்கு கரெக்டாக இருக்குது, இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த குக்கரை சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அப்புறம் ஒரு வெறும் மூடி மட்டும் போட்டு அப்படியே ப்ரீஹீட் பண்ண விட்டுலாம். இந்த டின்ல எண்ணெய் மட்டும் தடவி க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. இப்போ பேட்டர் கலக்கிக்கலாம். அதுக்கு 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் ஒரு ஃபுல் கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம சாக்லேட் கேக் செய்ய போகிறதுனால கொக்கோ பவுடரும் போடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டீ ஸ்ட்ரெயினர் எடுத்துட்டு அதில் நான் வந்து 2 கப் மைதா யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர், அப்புறம் மறுபடியும் 1 கப் மைதா. இதை போட்டுட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. இதை நல்லா சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் தான், நீங்கள் அதே மாதிரியே அளந்து போடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம பேட்டர் எப்படி இருக்கணும்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இதை க்ரீஸ் பண்ணி வச்ச டின்னில் ஊற்றிக்கலாம். ஹாஃப் இல்லைன்னா 3/4 டின் மட்டும் ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கேக் ரைஸ் ஆகும். கேக் ஓட்டையாக எல்லாம் இருக்கிறதுக்கு இப்படி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கிற குக்கருக்குள்ளே இந்த டின்னை வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கேக் வேகிறதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். அது நம்ம மாவோட பதத்தை பொறுத்து. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் கூட ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒட்டாமல் வரணும். இப்போ வெந்துருச்சு நம்ம கேக். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்க. இப்போ கேக்கு கொஞ்சம் சைடில் எடுத்து விட்டுடலாம். நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போடாமையே கேக் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். ஓவனை விட குக்கரில் வைக்கும்போது சைடில் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே வருது. இதை நம்ம அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுனால நான் எடுத்துட்டு திருப்பி உள்ளே வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளாட் லேயர் கிடைக்கும்ல, அதனால இந்த மாதிரி திருப்பி மறுபடியும் உள்ளே அந்த மோல்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து 1 கப் பாலில் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக்கை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் சிரப்பை கேக் மேலே ஊற்றி நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம். சூடான விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது சூடு பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து சாக்லேட்ஸ் போட்டுக்கிறேன். இதுதான் சாக்லேட் கெனாஷ்ங்கிறது. இதை வந்து நம்ம கேக் மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டுறலாம். இதை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க.
நம்ம இது இப்படியே சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒயிட் சாக்லேட்டில் கெனாஷ் ரெடி பண்ணிவிட்டு அது நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கோடு மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். பாருங்க, பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்ச கேக் மேலே கொஞ்சம் சாக்லேட் சாஸை ஊற்றிக்கலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மாய்ஸ்டாக வந்திருக்குதுங்க நம்ம சாக்லேட் மாய்ஸ்ட் கேக். இதுக்கு நம்ம க்ரீம் எல்லாம் எதுவுமே ரெடி பண்ணல, சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.